நீங்க வெல்த்தி ஆகிறதுக்கு உங்களோட எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி மிஸ் பண்றீங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாய், நான் ஜேடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்சியல் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்ட்ரிலேயே சவுத் சைட்ல மட்டும்தான் 80% ஆஃப் பீப்புள் அவங்களோட வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ரிஸ்க்கு பயந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு விதமா டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன். நம்ம ஊர்ல மோஸ்ட்லி ட்ரெடிஷனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது லேண்ட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்ல. இந்த ட்ரெடிஷனல்ல ரிஸ்க் கம்மி தான், ஆனா ரிட்டர்ன்ஸும் கம்மியா தான் கிடைக்கும். இந்த மாடர்ன் மெத்தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும். இதுல ரிஸ்க் அதிகம் தான், ஆனா ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி இதுல டைவர்சிஃபை பண்ணீங்கன்னா உங்களோட வெல்த்துக்கு ஒரு நல்ல பூஸ்டப்பா இது இருக்கும். இந்த மாடர்ன் மெத்தட்ல காம்பவுண்டிங் மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க பண்ற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட சில வருஷம் கழிச்சு பெருசா வந்து நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் இது ரெண்டுத்துலயும் ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸும் கொடுக்குது. இந்த மாடர்ன் மெத்தட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா நம்மளோட கண்ட்ரியும் நல்லா டெவலப் ஆகும். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல ரிஸ்க்னு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லாங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.